வெற்றி வெற்றி எடப்பாடி வெற்றி மகிழ்ச்சியில் தொண்டர்கள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அதாவது எம்ஜிஆரால் தொடங்கப்பட்டு ஜெயலலிதா அம்மையாரால் கட்டி காப்பாற்றப்பட்ட ஒரு இயக்கம். அந்த இயக்கத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் தற்போது எடப்பாடி பழனிசாமி. அது எப்படி? எனக்கு பின்னாடி அரசியலே நுழைந்தவன் இப்போ அதிமுகவிலே மிகப்பெரிய பதவியிலே எப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லித்தான் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக நிறைய விதமான வழக்குகள் என்பது தொடுக்கப்படுகிறது. அந்த வழக்குகளை பூரா முறியடித்துக் கொண்டிருக்கிறார் எடப்பாடி. ஏன்னா 2 கோடி தொண்டர்களுடைய ஆதரவு எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கிறது. ஆனால் ஓபிஎஸ் அவர்களை பொறுத்த வரைக்கும் இப்போ ஓபிஎஸ் அதிமுகவிலே முக்கியமான பொறுப்புகளில் இருந்தார். தமிழகத்துடைய முதலமைச்சராகவும் இருந்திருக்கிறார். ஏன் அவர் வெளியே போனதுக்கு அப்புறம் அவருக்கு ஆதரவுகள் என்பது இல்லை. எடப்பாடி பழனிசாமி குறுகிய காலம் மட்டும்தான் முதலமைச்சராக இருந்தார். ஏன் அவருக்கு இவ்வளவு பெரிய ஆதரவுகள் என்பது இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, தொண்டர்களுக்கு அவர் அதிகம் கவனம் செலுத்தி இருக்கிறார். ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் தன் குடும்பம் அதை மட்டும் தான் நினைச்சிருக்கிறார். அதே போல ஓபிஎஸ் தன் மகனை கட்சியிலே கொண்டு வந்தார். ஆனால் எடப்பாடி இதுவரைக்கும் தன்னுடைய மகனை எந்த இடத்திலுமே அரசியல் உள்ளே கொண்டு வரல. எனக்கு பின்பு ஒரு சாதாரண ஒரு தொண்டன் அதிமுகவிலே பதவிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுகிறார். அந்த எண்ணங்கள் தான் எடப்பாடி பழனிசாமி இன்று வரைக்கும் மேலிடத்திலே உயர்த்தி வைத்திருக்கிறது அப்படின்னே சொல்லலாம். அப்படித்தான் எடப்பாடி பழனிசாமி, அதுவும் எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் தன்னைத்தானே பொதுச்செயலாளர் என்று அறிவித்துக் கொள்ளல. பொதுக்குழுவை கூட்டி பொதுக்குழு உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவர் தான் எடப்பாடி. அப்படி அந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எப்படி பொதுச்செயலர் ஆகலாம் அப்படின்னு சொல்லி வழக்குகள் என்பது நீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டது அனைவருக்கும் தெரியும். அந்த வழக்குகள் தான் நேற்று தினம் மிக முக்கியமான உத்தரவுகள் என்பது வந்திருக்கிறது. அதாவது அதிமுகவுடைய பொதுச்செயலாளர் வழக்காகட்டும், இரட்டை இலச்சினத்தையுடைய முடக்குதலுக்குரிய வழக்காகட்டும், இந்த இரண்டிலுமே தேர்தல் ஆணையம் எந்த முடிவுகளையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நமது சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அதிரடியான தீர்ப்பை கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்ப்பு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமி கடந்த வாரங்களிலே சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கு தொடுக்கிறார். அந்த வழக்கின் காரணமாக தீர்ப்பு என்பது இப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு சாதகமாக வந்திருக்கிறது. ஆல்ரெடி தேர்தல் ஆணையம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி அங்கீகாரம் கொடுத்துட்டாங்க. இரட்டை இலச்சினத்தையும் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒதுக்கிட்டாங்க. இருந்த போதிலுமே சூரியமூர்த்தி, ஓபிஎஸ், அதே போல புகழேந்தி, இந்த மாதிரி நபர்கள் எல்லாம் செய்யக்கூடிய வேலைகளால் தேர்தல் ஆணையம் தற்போது குழம்பி மறுபடியும் தொடர்ந்து விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதற்குத்தான் ஆப்பு வைக்கக்கூடிய விதமாக நீதிமன்றங்கள் நேற்று தீர்ப்புகளையும் கொடுத்திருக்காங்க. இது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியாகத்தான் பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.